அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தக்கூடிய அற்புதமான விநாயகருடைய பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வெறும் 7 நாட்கள் நம்முடைய வீட்டில் தொடர்ந்து இந்த வழிபாட்டை பிள்ளையாருக்காக செஞ்சாலே போதும். யார் ஒருத்தங்க மனமுருகி பிள்ளையாரை நம்ம வேண்டி வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்குங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா பிள்ளையாருக்கு விக்ன விநாயகர்னு ஒரு பெயரே இருக்குது. நம்ம என்ன காரிய தடைகள் எந்த முட்டுக்கட்டைகள் எதுவாக இருந்தாலும் பிள்ளையாரை முதல்ல நம்ம ஆரம்பித்து மனசார ஒன்று வழிபட்டுட்டு அந்த காரியத்தை தொடங்கினாலே போதும். அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்னங்களை தகர்த்தெறியக்கூடிய சக்தி விநாயகருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சின்ன ஒரு பூஜையாக இருக்கட்டும் இல்லை பெரிய அளவில் வைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கல்யாணம், வேறு சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கான ஒரு எளிமையான பூஜை நம்ம துவங்கிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா பிள்ளையாரை நம்ம அப்படி பிடிச்சி வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையாராக இருக்கட்டும் இல்லை சாணத்திலையாக இருக்கட்டும் பிடிச்சி வச்சு நம்ம ஒரு சின்னதான பூஜை பண்ணிட்டாலே போதும். அந்த காரியத்தில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய குடும்பத்தில் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டும் சில காரியங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை. நாங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டோம், வேறு மற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் ஜாதக ரீதியாக நாங்கள் பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு காரிய தடைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பிள்ளையாரை வேண்டி உங்கள் வீட்டில் 7 நாட்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதும். வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த நம்மளே கைவிட்ட ஒரு நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நமக்கு பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே நடந்து தீரும். ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தின ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான். இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகார முறை நம்ம செய்யணும். இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் நமக்கு நடுவில் ஆயிடுச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 7 நாட்கள் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த டேஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளையாருக்கான உகந்த சதுர்த்தி திதியில் நம்ம ஆரம்பிக்கலாம், சங்கட சதுர்த்தி நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி எந்த நாள் பிள்ளையாருக்கு உகந்தது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 7 நாட்கள் கண்டினியூஸாக வரணுன்னா பிரச்சனைகள் எங்களுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னா இந்த பதிவை பார்க்குறீங்களா, கண்ணை மூடி பிள்ளையாருக்கான இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் அடுத்த நாளிலிருந்து தொடங்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய படம் அல்லட்டி சிலை தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தனியாக ஒரு டேபிள் மாதிரி இருக்குன்னா அந்த டேபிளில் கூட நம்ம தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். சுவாமி ரூமில் தனியாக அப்படி ஒரு ஓரமாக ஒரு மனையில் பிள்ளையாரை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி மனையெல்லாம் எங்கள் கிட்டே இல்லைமா அப்படின்னா சுவாமி ரூம்லேயே அந்த படத்தை நல்லா நீங்கள் தொடச்சிட்டு அதற்கு சந்தனம், குங்குமம், அந்த பொட்டுக்கெல்லாம் நம்ம வச்சுட்டு உங்கள் கிட்டே என்ன பூ கிடைக்குதோ நம்ம அதில் வச்சு அலங்கரிச்சுக்கலாம். அதற்கப்புறமேட்டு பிள்ளையாருக்காக ஒரே ஒரு விளக்கு, அதாவது அகல் விளக்கை ஏற்றலாம், காமாட்சி விளக்கை ஏற்றலாம், அப்படி எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம். இதில் நெய் மட்டும் விட்டுட்டு நம்ம சாதாரணமாக ஒரு தீபத்துக்கு பஞ்சுத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த விளக்குக்கு மட்டும் நம்ம 2, அதாவது எப்பயுமே நம்ம விளக்கை ஏற்றுறப்ப 2 திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம். அந்த 2 திரி வச்சுட்டு அதற்கு நடுவில் ஒரே ஒரு வெட்டி வேருடைய ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டி வேர் அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வேர். எந்த தெய்வத்துக்கு வேணாலும் இந்த வெற்றி வேர் வச்சு நம்ம விளக்கேற்றினா கண்டிப்பாக ஒரு பலன்கள் கொடுக்கும். எந்த இடத்துல இந்த வெற்றி வேர் ஆனது நமக்கு இருந்துகிட்ருக்கோ நமக்கு அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் போய் நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு தெய்வீகத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு 10 கிராமோ ஒரு 50 கிராமோ வெட்டி வேர் எல்லா பூஜா ஸ்டோர்ஸ் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பஞ்சுத்திரி நம்ம அப்படி போடுறப்ப அதோடு கூட சின்னதான ஒரு துண்டு மட்டும் வெட்டி வேரையும் சேர்த்து நீங்கள் 3ஐயும் அப்படி ஒன்றா அப்படி பிணைச்சு நம்ம திரித்து நம்ம அகல் விளக்கு இல்லாட்டி காமாட்சி விளக்கில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றணும். இதுக்கப்புறமேட்டு விளக்கை ஏற்றினதுக்கப்புறமேட்டு ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 108 முறை சிரமம் பார்க்காம ஒரு 5 நிமிடங்கள் போதும் மனசார உங்களுக்கான வேண்டுதல்களை நீங்கள் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லணும். இப்படி நம்ம 7 நாட்கள் நம்ம டெய்லி இதே மாதிரி வழிபாடுகள் பண்ணணும். அப்போ சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருந்தாலும் வைக்கலாம். கூடுதலாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா
நம்ம அந்த பூஜை விளக்கெல்லாம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 3 ஏலக்காய் மட்டும் சுவாமிக்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டில் நிவேதனம் வச்சுருங்க. பழங்கள் நம்ம வைப்போம், ஆனாலுமே ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இப்படி தனியாக சுவாமிக்கு வச்சுருங்க. முதல் நாள் இப்படி சுவாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நம்ம 3 ஏலக்காய் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த 3 ஏலக்காயை சின்னதான ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்படி 7 நாட்களுமே இப்படி ஏலக்காய் நம்ம தனியாக அப்படி எடுத்து வச்சா மொத்தம் 21 ஏலக்காய் நமக்கு இந்த 7 நாட்கள் முடிவில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த 21 ஏலக்காயுமே இந்த பூஜைகள் முடித்ததுக்கப்புறமேட்டு சின்னதான ஒரு ஏலக்காய் இந்த ஊசி நூல் வச்சு நம்ம கோத்துட்டு ஏலக்காய் மாலை உங்களுக்கு முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஏலக்காய் மாலையை. அப்படி இல்லாட்டி நம்ம எந்த சுவாமி கிட்ட எந்த படத்துக்கிட்ட நீங்கள் வேண்டினீங்களோ, அந்த உங்கள் வீட்டில் எந்த விக்கிரகம் வச்சு வேண்டினீங்களோ அந்த பிள்ளையாருக்கு இந்த ஏலக்காய் வச்சு அந்த மாலையை அப்படியே சுவாமிக்கு போட்டணும். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சி நம்ம வேண்டி கேட்குறோமோ அதை மனசில் நீங்கள் என்ன எதற்காக வேண்டிக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த தீப வழிபாட்டுக்கும் இந்த ஏலக்காயுடைய மாலை அந்த வழிபாட்டுக்கும் இருக்குது. ஏன்னா இந்த வெட்டி வேரானது நமக்கு வெட்டி வேரோடு இந்த பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றுறது 7 நாட்கள் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த வெட்டிவேர் தீபத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி 7 நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் இந்த தீப வழிபாடும் அதே மாதிரி ஓம் கம் கணபதியே நமக நமக்கு எவ்வளவு காரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு இருக்குது. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிட்டு 3 ஏலக்காய் மட்டும் தான் சுவாமிக்கு நம்ம தனியாக அப்படி எடுத்து வைக்க போகிறோம். இதற்கு ரொம்ப அதிகளவு செலவுகள் இல்லாத ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரிய தடைகள் வந்துட்டுருக்கு, இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஒரு 7 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதில் நிப்பாட்டக்கூடாது. 7 நாட்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடந்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு உங்களுடைய பெயர் சொல்லிட்டு அருகம்புல் வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு அர்ச்சனைகள் மட்டும் சுவாமிக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளோதான். இந்த பூஜையின் போது உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வச்சு பண்ணலாம். இப்போ அருகம்புல் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் கிடைக்குதுன்னா 7 நாட்களும் அருகம்புல் நம்ம சாத்திட்டு பிள்ளையாருக்கு வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு புதுசாக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது நடக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் தொடர்ந்து பண்ணலாங்க. இந்த ஏலக்காய் மாலை அதனுடைய வாசம் போனதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது செடியில் இல்லாட்டி கால்படாத இடத்துல இல்லாட்டி ஓடுகின்ற நீர்நிலையில் நீங்கள் விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள் தான். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். யார் ஒருத்தங்க பிள்ளையாரை நம்பி வழிபாட்டை பண்ணுறோமோ நிச்சயம் பிள்ளையார் எந்த காலத்திலுமே எந்த க்ஷணத்திலையும் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பிள்ளையாருடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.